வணக்கம். இன்னைக்கு நாம் பேச போகிறது எதனால் கஸ்டமர் வாங்குறாங்க இன்டர்நெட்டில் அப்படின்றத நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்டர்நெட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கஸ்டமர் வாங்கக்கூடிய மெயின் ரீசன் ப்ரைஸ். இஃப் யூ கிஸ் த குவீன் ஆஃப் ப்ரைஸ் யூ வில் பிகம் த கிங். நீங்கள் கண்டிப்பாக ப்ரைஸ் வெளியில் விற்பதை விட இன்டர்நெட்டில் கம்மியாக தான் விற்க வேண்டும். இதை கம்ப்ளீட்டாக உடைத்தது அமேசான். ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இன்டர்நெட்டில் ப்ரைஸுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட். இதை புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் இன்டர்நெட்னா ப்ரைஸை ஹையாக வைக்கணும், மற்ற இடத்த விட நான் ஹையாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு சக்சீட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்டர்நெட்டில் ப்ரைஸ், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மொபைல் கடையை போகிறத விட அமேசானில் போனீங்கன்னா சீப்பாக இருக்குன்றதுனால தான் நிறைய பேர் அமேசானில் போய் வாங்குகிறாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் சீப்பாக இருக்குன்றதுனால தான் நிறைய பேர் வாங்குகிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டியது இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கஸ்டமர் வாங்கக்கூடிய செகண்ட் திங் ப்ரைஸ். செகண்ட் திங் ஸ்பீட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த விஷயத்தை செய்கிறீங்க. இப்போ நான் ப்ராக்டோ போகிறேன் இல்லை 1mg போகிறேன், அங்கே நான் இமீடியட்டாக அந்த சர்வீஸோ ப்ராடக்டோ வாங்க முடியுமா அப்படின்றது தான் பார்ப்பேன். அதனால் நெக்ஸ்ட் டே டெலிவரி, சேம் டே டெலிவரி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் இந்த இன்டர்நெட். இப்போ நீங்கள் அதை ரொம்ப நாள் எடுத்துப்பீங்க, ரொம்ப டைம் எடுத்துப்பீங்க அப்படி என்றால் நிறைய பேர் பொறுமையாக வாங்க மாட்டார்கள். அன்லெஸ் தெர் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவிட்டி இந்த ப்ராடக்ட். இப்போ லைக்கா அப்படின்ற ஒரு சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கலாம். அவனை மாதிரி யாருமே விற்கிறதில்ல. அதனால் நீங்கள் அப்போ அந்த சைட்லேருந்து வருதுன்னா அப்போ ஸ்லோவாக வாங்கி கொள்வார்கள். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் திங் ஸ்பீட் ஆஃப் டெலிவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆதேஷ் அப்படின்ற ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோமம் புக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில் ஹோமம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு பண்ணணும்னா இட் மைட் டேக் 24 hours to 48 hours. அவங்க அப்படி இல்லாமல் கிடையாது, இம்மீடியட்டாக இன்றைக்கே ஹோமம் பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக ஹோமம் செய்து கொள்ளலாம். ஸோ அதனால் செகண்ட் திங் இஸ் த ஸ்பீட். இன்டர்நெட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் உங்கள் டெலிவரி சிஸ்டத்தை வச்சு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக சக்ஸஸ் ஆகலாம். இப்போ உதாரணத்துக்கு ஓலா ஆட்டோ இருக்குது, ஊபர் ஆட்டோ இருக்குது. ஃபோன் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக அவங்க வீட்டு வாசலில் வந்துடுறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் மினிட்ஸ். நீங்கள் டோன்ட் நீட் டு கிவ் யுவர் செல்ஃப் சம் டைம். ஸோ தேர்ட் திங் கன்வீனியன்ஸ். நான் இப்போ வெளியில் போய் ஷாப் பண்ணுறதோட மிந்த்ராவில் ஷாப் பண்ணலாம், வெளியில் போய் ஷாப் பண்ணுறத விட நான் அமேசானில் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்குது. நிறைய பேரோட பெரிய பிரச்சனை என்னென்னா கன்வீனியன்ஸ். நான் வெளியில் போய் வாங்கிறதுக்கு பதிலாக என் வீட்லேயே நான் சூஸ் பண்ணால் டெலிவரி எடுத்துன்னு வந்துடுவாங்க அப்படின்றதுனால தான் கன்வீனியன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது கன்வீனியன்ஸ். திஸ் இஸ் த தேர்ட் ரீசன் வை பீப்புள் பை. த ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யுனிக்னஸ். நீங்கள் ஆஃபர் பண்ணுற சர்வீஸு அவங்க வெளியில் எங்கேயுமே எடுத்துக்க முடியாதுன்னா அவங்க சைட்டை நிறையா வாட்டி ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓலா, ஊபர் வரத்துக்கு முன்னாடி உங்களால் ஆட்டோக்காரனை கூப்பிட முடியாது. நீங்கள் தான் ஆட்டோக்காரனை தேடி போகணும், டாக்ஸிக்காரனை தேடி போகணும். இப்போ ஓலா, ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வீட்லேயே டோர் டெலிவரி செய்கிறாங்க. அதேமாதிரி அமேசானில் முன்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடி டோர் டெலிவரியில் இப்போ ஏதோ பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக டோர் டெலிவரி வந்துடும். ஸோ கன்வீனியன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வை பீப்புள் சூஸ். ப்ளஸ் யுனிக்னஸ். உங்கள் கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வேறு யார்கிட்டையும் இல்லை. இப்போ லைக்கா எடுத்துக்கோங்க. லைக்காவில் ஏன் போய் நிறைய பேர் வாங்குகிறாங்க? காரணம் காஸ்மெட்டிக்ஸ். அந்த காஸ்மெட்டிக், ஃபாரின் காஸ்மெட்டிக்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. நான் கிளியர் வாட்டர் அப்படின்ற காஸ்மெட்டிக் பார்த்தேன், யாரோ ஃபாரின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் நினச்சேன் அது இங்கே அவைலபிலிட்டாக இல்லை அப்படின்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த லைக்காவில் இருக்குது. அதனால் இப்போ ஃபிட் ரம்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஃபிட்னஸை பற்றி பேசக்கூடிய ஒரு செலிப்ரிட்டி, ஒரு கேர்ள், வெரி நைஸ் பர்சன். அவங்க சில காஸ்மெட்டிக்ஸ் சொன்னாங்க எப்படி ஃபேஸுக்கு கிளியர் பண்ணுறதுன்னு.
பட் எங்களால் அதை ஈஸியாக லைக்காவில் போயிட்டு வாங்க முடியுது. அதனால் யூனிக்னஸ் இன் யுவர் சர்வீஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் வை பீப்புள் பை. இப்போ உதாரணத்துக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கற்றுக்கணும், நான் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி தான் போய் கற்றுக்கணும்னு இல்லை. இப்போ நிறையா பேர் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தே ஆர் ப்ரொமோட்டிங் த ப்ராடக்ட். இப்போ யுடிமின்ற வந்து ப்ராடக்ட் வந்து என்னென்னா இட்ஸ் வெரி யூனிக். கிளாஸஸை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒரு 300-400 கொடுத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கிளாஸையும் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். ஸோ அதனால் இது இஸ் ஆல்சோ அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், யூனிக்னஸ். அதர் ஒன் இஸ் ரிலையபிலிட்டி. நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, அந்த விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவீங்கன்ற ரிலையபிலிட்டி. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா க்ரோஃபர்ஸில் என்ன பண்ணாங்க, ஆர்டர் பண்ணாங்க, அந்த பணம் ஏதோ விதத்தில் டிஸப்பியர் ஆகிவிட்டது. அவங்க அந்த பாட்டுக்கெல்லாம் அமிச்சாங்க, சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க க்ரோஃபர்ஸில் வாங்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. அவங்களுக்கு ப்ரிஃபர்டு வந்து பிக் பாஸ்கெட் ஆர் அமேசான். பிகாஸ் போட்டால் அந்த அவங்களுக்கு வந்து அந்த சப்போஸ் கேன்சல் பண்ணாங்கன்னா பைசா வந்துடும், பேச முடியும், அப்ரோச் பண்ண முடியும். அந்த ரிலையபிலிட்டி காம்பனண்ட் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்டர்நெட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டும். இப்போ அந்த ரிலையபிலிட்டி காம்பனண்ட் இல்லைன்னா நிறைய பேர் வாங்க மாட்டார்கள். இப்போ உதாரணத்துக்கு அமேசானில் வாங்குறீங்க, அந்த பொருளை நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த பொருளை வந்து நீங்கள் கண்டிப்பாக திருப்பி கொடுக்கலாம். அதனால் இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வாங்குறீங்க, இப்போ திருப்பி கொடுக்கலாம். இப்போ ஓலா ஊபரில் ஒரு புக் பண்ணுறீங்க, நீங்கள் கேன்சல் செய்து விடலாம். அந்த மாதிரி த ரிலையபிலிட்டி காம்பனண்ட், எனக்கு தேவைப்பட்டால் நான் அந்த பொருளை திருப்பி கொடுத்துட்டு பணம் வாங்கி கொள்ளலாம், எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நோ கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்ட் அப்படின்றத நம்ம டெவலப் செய்தால்தான் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கஸ்டமர் வாங்குவாங்க. அந்த ரிலையபிலிட்டி காம்பனண்ட் இல்லை, அவங்க ஒரு மாதிரி ஏமாத்துற மாதிரி தான் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய பேர் வாங்கவே மாட்டார்கள். அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் வந்து பேமெண்ட் கேட்வே, மல்டிபிள் பேமெண்ட் கேட்வே. நீங்கள் இப்போ அமேசானே அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டு, எப்படி வேணால். நீங்கள் உதாரணத்துக்கு கூகுள் பேயில் அனுப்பலாம், இல்லை டைரெக்டாக அனுப்பலாம், இல்லை அவங்களுடைய அமேசான் பே வழியாக அனுப்பலாம், இல்லை அவங்க வந்து உங்கள் வீட்டில் கையில் டெலிவரி கொடுத்துட்டு காசு வாங்கிப்பாங்க. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் யூ கேன் பே. ஸோ பேமெண்ட் கேட்வேன்றது ஒரு பெரிய கன்வீனியன்ஸ். எலக்ட்ரானிக் வழியாக நீங்கள் பணம் அனுப்ப முடியும்னா தான் உங்களுடைய சர்வீசஸை நிறைய பேர் எடுத்துப்பாங்க. ஸோ அதையும் நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அதனால தான் இந்த விஷயங்கள் இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது. ப்ரைஸிங், ரெண்டாவது கன்வீனியன்ஸ், மூணாவது ரிலையபிலிட்டி, நாலாவது வந்து உங்களுக்கு வந்து யூனிக்னஸ், அண்ட் அஞ்சாவது வந்து ஸ்பீட் ஆஃப் சர்வீசிங். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே. அண்ட் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்கள் சைட் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகணும், ஈஸியாக நேவிகபிளாக இருக்கும். டக்குன்னு அவங்க உள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி இருக்கணும். ரொம்ப டைம் எடுக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு அப்படின்னா மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ப்ரிஃபர் இட், தே கெட் டென்ஸ்ட் அப். ஸோ அதனால் சைட்டும் ஓப்பன் ஆகிறது ஈஸியாக இருக்க வேண்டும். பட் நீங்கள் யூனிக் சர்வீசஸ் கொடுக்குறீங்க, அது கொஞ்சம் லேட் ஆகுது, பட் உங்ககிட்ட தான் இந்த மாதிரி காஸ்ட் வரும், உங்களை நீங்கள் தான் டெலிவரி பண்ண முடியும்னா தென் பீப்புள் டோன்ட் வெயிட். தட்ஸ் நாட் another இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸுக்கு தான் வாங்குகிறாங்க. அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் அ குளோபல் ஆடியன்ஸ். நீங்கள் வந்து உங்களை தேடி அமெரிக்காலேருந்து வரலாம், ஆஃப்ரிக்காலேருந்து வரலாம், உங்களை தேடி புவனேஸ்வர்லேருந்து வரலாம், ஒரிசாலேருந்து வரலாம், காஷ்மீர்லேருந்து வரலாம், குஜராத்லேருந்து வரலாம். இப்போ அஸ்ட்ராலஜி அப்படின்ற காம்பனண்ட்டை பார்த்தீங்கன்னா அது அடுத்த லெவல் கண்டிப்பாக போய்விட்டது. இப்போ நீங்கள் வந்து யூ ஹாவ் அ குளோபல் ஆடியன்ஸ். ஐ ஹாவ் கிளைண்ட்ஸ் ஃப்ரம் யூகே, யூஎஸ்ஏ. இன்னைக்கு காத்தால கூட ஐ ஹேட் சம் கிளைண்ட் காலிங் அப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஸோ அதனால் நீங்கள் எது ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இன்டர்நெட் வில் ஓப்பன் அப் பாசிபிலிட்டிஸ். முன்னாடி சென்னை பேஸ்டாக இருந்தால் சென்னை பேஸ்டு கஸ்டமர் தான் வருவாங்க, மிஞ்சி போனால் ஏதோ ஒரு 2 கஸ்டமர் வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. யூ கெட் அ குளோபல் ரெஸ்பான்ஸ். யூ கெட் கால்ஸ் ஃப்ரம் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மால்டிவீஸ். அந்த மாதிரி நிறையா யுனீக் பீப்புள் கேன் கால் யூ அப் அஸ் அ பர்சன். ஸோ ரிமெம்பர், இஃப் யூ ஆர் இன் த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி,
இப்போ யுடிமியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் கோர்ஸ் உங்களால் வாங்க முடியும். அதனால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இன்டர்நெட் எக்ஸ்பேண்ட்ஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இட் ஹஸ் மேட் உலகத்தை ஒரு ஃப்ளாட் தட்டையாகி யார் வேணால் யார் கூட கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆஃப்ரிக்காலேருந்து அமெரிக்கா, அமெரிக்காலேருந்து யூரோப், யூரோப்லேருந்து இந்தியா, இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் செய்யக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் தான் இன்டர்நெட். ஸோ அதனால் ஏன் மக்கள் வாங்குகிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் 50 to 60% ப்ரைஸ். நீங்கள் வைக்கிறது மற்றவங்களோட கம்மியாக வச்சிங்க, ஸ்பீடாக டெலிவர் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லை என்றால் இன்டர்நெட்டில் சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் என்டர்டெயின் பண்ண முடியும், பட் தே டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட்ஸ். நிறைய பேர் என்டர்டெயின் பண்ண முடியும், தே டோன்ட் ஹேவ் சர்வீஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்டும் சர்வீஸும் நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா தான் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ.